ஜோதி அந்தத்தின் சுடரே போற்றி, சுடஞ்ஞான ஒளியை போற்றி. என் தமிழ் சமூகம் அனைவருக்கும் பெருமாள் அடிகளாரின் அன்பான வணக்கம். எங்கள் சபையின் மூலமாக நாங்கள் ஆன்மீக மெஞ்ஞான விளக்கங்களை கூறிக்கொண்டிருந்தோம். சில காலமாக அவற்றை நாங்கள் நிறுத்தி வைத்திருந்தோம். மீண்டும் மக்களுக்கு ஆன்மீகத்தில் ஞான விழிப்பு அடைய வேண்டும் என்பதற்காக நாங்கள் மீண்டும் எங்களுடைய பயணத்தை தொடர்கின்றோம். நீங்கள் எல்லோரும் நாங்கள் கூறுகின்ற ஆன்மீக மெஞ்ஞான விளக்கங்களை கேட்டு அவற்றை கடைபிடித்து அதன் உண்மையை நீங்கள் அறிந்து வாழ்க்கையில் மேன்மை அடைய வேண்டும் என்பதற்காக நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் கூறுகின்ற அத்தனை விஷயங்களையும் நீங்கள் தவறாமல் அவற்றை நீங்கள் பார்க்கும்போதுதான் உண்மையான ஆன்மீகம் என்ன என்பது உங்களுக்கு விளங்கும். அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு ஜீவராசிக்கும் விளங்காத ஒரு அற்புதமான விளங்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மானிட பிறவிக்கு உண்டு. ஆனால் இந்த பிறவியை எடுத்து இருக்கின்ற நாம் அவற்றை மறந்திருப்பதுதான் ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். இதற்கு பல காரணங்கள் உண்டு. அது எது என்றால் அறியாமை. அறியாமை என்ற இருள் நம்மை விட்டு அகலும் பொழுதுதான் நாம் எதற்காக இப்பிறவியை ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கின்றான் என்பதை விளங்கும். நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? ஆன்மீகம் என்பது கோயிலுக்கு சென்று அங்கே வழிபாடு செய்துவிட்டு நாம் வீட்டுக்கு வந்து விடுகின்றோம். இதுதான் ஆன்மீகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இது ஆன்மீகத்தின் முதல் படி. அதாவது ஆன்மீகத்தில் 4 நிலைகள் உண்டு. முதற்படி சரிகை, 2வது கிரியை, 3வது யோகம், 4வது ஞானம். இந்த ஞானம் என்ற ஒரு திறத்தினை எவன் ஒருவன் பெற்றிருக்கின்றானோ அவன் மட்டும்தான் இப்பிறவி எடுத்த பயனை அடைகின்றான். இங்கே விஞ்ஞானம் என்பது உண்மை தத்துவம், இயற்கையின் தத்துவத்தை நாம் ஆன்மீக முன்னோர்கள் அவர்கள் கண்டு அறிந்து உணர்ந்த அந்த தன்மையை நமக்கு இங்கே போதித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த விஞ்ஞானத்தினால் நமக்கு என்ன பயன் என்பதுதான் இங்கே ரகசியமாக இருக்கிறது. அந்த ஆன்மீக ரகசியத்தை இதுவரையில் விஞ்ஞானியர் தவிர வேறு ஒருவரும் வெளியே சொன்னதும் இல்லை. மற்றவர்கள் யாரும் அதை பற்றி கேட்டதும் கிடையாது. இங்கே சொல்லுகிற அத்தனையும் சத்தியமான விஷயங்கள். ஏன் ஞான ரகசியம் ஒரு மனிதனுக்கு விளங்கவில்லை என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இங்கே சரிகை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 நிலை உலகத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் 4 விதமான தன்மையில் இருக்கின்றான். இங்கே 4 விதமான தன்மையில் இருக்கிறவனுக்கு அவருடைய தன்மையை உணரும் போதுதான்
ஞான விளக்கம் ஒருவருக்கு கிடைக்கும். அந்த ஞான தெளிவினை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் முதற்படி என்று சொல்லுகின்ற சரிகை மார்க்கத்தில் இங்கே கோயிலுக்கு சென்று நாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வழிபாட்டினால் உங்களுக்கு பலன் இருக்கிறதா என்பதை நீங்கள் நினைத்து பார்த்தால், மேலோட்டமாக பார்ப்பதற்கு இருக்கிறது என்பார்கள். ஆனால் அவற்றில் எந்த பலனும் இல்லை. இங்கே எங்கள் உரையை நாங்கள் துவங்குவதற்கு முன்பு சரியை, கிரிகை, யோகம், ஞானம் என்ற 4 நிலைக்கு உள்ள ஒரு சிறு கதையை உங்களுக்கு ஊட்டி அதன் பிறகு எங்கள் உரையை நாங்கள் தொடங்குகின்றோம். நீங்கள் தொடர்ச்சியாக இவற்றை கண்டு அறிந்து உணர்ந்து இப்பிறவி எடுத்த பயனை அடைய வேண்டும் என்பது எங்களுடைய ஆவல். அந்த கதை இப்பொழுது தொடர்கிறது. ஒரு ஊரில் ஒரு குடியாவன் இருக்கின்றான். அந்த குடியானவன் மிகவும் வறுமையில் இருக்கின்றான். அவனுக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஒருவேளை சோறு கூட அவனுக்கு முழுமையாக கிடைப்பதில்லை. அவ்வளவு கொடுமை. அந்த வறுமையில் அவன் வாடிக்கொண்டிருக்கின்றான். அப்பொழுது அந்த ஊரிலே ஒரு ஞானியர் வந்து கொண்டிருக்கின்றார். இவன் அந்த ஞானியரை பார்க்கின்றான். உடனே தன் பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கொண்டு அந்த ஞானியிடம் சென்று, ஐயா, இப்பிறவியில் நான் என்ன பாவம் செய்தேன் தெரியவில்லை. அதனால் இப்பிறவியில் நான் துன்பத்தை அடைந்து கொண்டு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இங்கே என்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை சோற்றுக்காக அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய வறுமையை போக்கக்கூடிய கடவுளாக நாங்கள் உன்னை பார்க்கின்றோம். நீங்கள் தான் என்னுடைய வறுமையை போக்க வேண்டும் ஐயா என்று அவருடைய காலில் தன் பிள்ளைகளுடன் அவர் விழுந்து வணங்குகின்றார். அந்த ஞானியர் பார்க்கின்றார். உடனே, அப்பா எழுது, இந்தா இதை பிடி என்று ஒரு கல்லை கொடுக்கின்றார். அந்த கல்லை பெற்றுக்கொண்ட அந்த குடியானவன், ஐயா, இவற்றை வைத்து நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்கின்றான். நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். உடனே அந்த ஞானியர் கூறுகின்றார், அப்பா, அங்கே ஒரு வெங்காய கடைக்காரன் இருக்கிறான் இல்லையா, அவனிடத்தில் சென்று இந்த கல்லுக்கு எவ்வளவு வெங்காயம் கொடுக்கின்றான் என்பதை கேட்டுக்கொண்டு வா என்கின்றார். அந்த குடியானவன் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு அந்த வெங்காய வியாபாரியிடம் சென்று, ஐயா, இதை வைத்துக்கொண்டு இதற்கு எவ்வளவு வெங்காயம் கொடுக்க முடியுமோ என சொல்லுங்கள் என்று கேட்கின்றான். அதற்கு அந்த கடைக்காரரோ அந்த கல்லை பார்த்துவிட்டு, இது எதுக்கும் பயன்படாது, ஆனால் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது, அதனால் ஒரு 4 கிலோ வெங்காயம் நான் தருகிறேன் என்று கூறுகின்றான். உடனே அந்த குடியானவன் அந்த வெங்காய வியாபாரி என்ன கூறினானோ அதை அப்படியாக அந்த ஞானியிடத்தில் வந்து கூறுகின்றான். உடனே ஞானியர் சுற்றம் திரும்பி பார்க்கின்றார். அங்கே ஒரு அரிசி வியாபாரி இருக்கின்றான். அந்த அரிசி வியாபாரியிடம் சென்று அவரிடத்தில் இந்த கல்லை கொடுத்து, இந்த கல்லுக்கு எவ்வளவு அரிசி கொடுக்க முடியுமோ என்று கேட்டு பயந்து கூறுகின்றார்.
அந்த குடியானவன் அங்கே செல்லுகின்றான். அந்த அரிசி கடைக்காரரோ அதை வாங்கி பார்த்து, இந்த கல்லால் எனக்கு எந்த பயனும் இல்லை, ஆனால் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. இங்கே என் மேசையின் மேல் இருக்கின்ற டேபிள் வெயிட்டாக நான் வைத்துக் கொள்கிறேன், ஒரு 10 கிலோ அரிசி தருகிறேன் என்கின்றான். சரி என்று அவன் கூறிய அந்த சொல்லை கேட்டு அந்த ஞானியிடம் வந்து கூறுகின்றான். ஞானி மற்றும் சுற்றி பார்க்கின்றார். அங்கே ஒரு சிலை செய்கின்ற ஒரு சிற்பி இருக்கின்றார். அந்த சிற்பியிடம் சென்று இந்த கல்லுக்கு எவ்வளவு பொற்காசுகள் குடிக்க முடியுமோ என்று கேள் என்று கூறுகின்றார். அந்த குடியானவன் அந்த சிற்பியிடம் சொல்லுகின்றான். அந்த சிற்பியும் அந்த கல்லை வாங்கி பார்த்து, ஆஹா, பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. இங்கே நான் சிலை செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த சிலையின் கைகளில் அவள் வைத்தால் மிகவும் அழகாக இருக்கும். அதனால் உனக்கு 2 பொற்காசுகள் தருகிறேன் என்கின்றான். அப்படியே ஆகட்டும் என்று அவன் கூறியதை அப்படியாக அந்த ஞானியரிடம் வந்து அவன் கூறுகின்றான். மீண்டும் ஞானியர் அங்கே திரும்பி பார்க்கின்றார். கண்ணு கெட்டிய தூரத்தில் ஒரு வைர வியாபாரி இருக்கின்றான். அந்த வைர வியாபாரியிடம் சென்று இந்த கல்லை கொடுத்து இந்த கல்லுக்கு எவ்வளவு பொற்காசுகள் கொடுக்க முடியுமோ என்று அவனிடம் கேள் என்று அனுப்புகின்றார். அந்த குடியானவனும் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு அந்த வைர வியாபாரியிடம் செல்லுகின்றான். அந்த வைர வியாபாரி அந்த கல்லை பார்த்து பரவசம் அடைகின்றான். இவ்வளவு அற்புதமான இந்த வைரக்கல் இந்த குடியானவரிடம் எப்படி கிடைத்தது? சரி என்று நினைத்து, அப்பா, இந்த கல்லுக்கு உனக்கு 1000 பொற்காசுகள் தருகிறேன் என்று கூறுகின்றான். உடனே அந்த குடியானவன் அந்த ஞானியிடம் வந்து, ஐயா, அவன் அந்த கல்லை வைத்துக் கொண்டு 1000 பொற்காசுகள் தருகிறேன் என்கின்றான் என்று கூறுகின்றார். உடனே ஞானி, நீர் அவனிடம் சென்று அவன் கொடுக்கின்ற அந்த 1000 பொற்காசுகளை பெற்று உன் குடும்பத்தை நல்லபடியாக உன் நடத்து என்று சொல்லிவிட்டார். அந்த வைர வியாபாரியோ அந்த குடியானவனுக்கு கொடுக்க வேண்டிய பொற்காசுகளை கொடுத்து விட்டு அவனிடம் பெற்ற அந்த கல்லை, வைரக்கல்லை பட்டு துணியால் போற்றி ஒரு சந்தன பேழல் வைத்து மூடி பூட்டி வைக்கின்றான். இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன விளங்குகிறது என்பதுதான் இங்கே வெங்காய கடைக்காரனுக்கும் அரிசி கடைக்காரனுக்கும் வித்தியாசம் உண்டு. இங்கே அரிசி கடைக்காரனுக்கும் அந்த சிற்பிக்கும் வித்தியாசம் உண்டு. அந்த சிற்பிக்கும் அந்த வைர வியாபாரிக்கும் வித்தியாசம் உண்டு. ஏனென்றால் இந்த மூவருமே அந்த கல்லின் தன்மையை அறிந்து உணராதவர்கள். அதனால் அவற்றின் மகத்துவம் இந்த 3 பேர்களுக்கும் தெரியவில்லை. ஆனால் 4வதாக இருக்கின்ற அந்த வைர வியாபாரியோ அந்த கல்லை பற்றி அவன் அறிந்து அதனுடைய மகத்துவம், அதனுடைய மகிமையை அறிந்து உணர்ந்தவன். அதனால்தான் அவற்றை எப்படி போற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு தன்மையுடன் அவன் இருந்து அதனுடைய மதிப்பை உணர்ந்தவன். அப்படித்தான் இங்கே சரிகை, கிரிகை, யோகம், ஞானம் என்று 4 நிலை இருக்கிறது. இந்த 4வது நிலையில் இருக்கின்றானே ஞானி, அவன் மட்டும்தான் ஆன்மீகத்தின் உண்மை ரகசியத்தை அறிந்து உணர்ந்தவன்.
எப்படி அந்த வைர வியாபாரி அந்த வைரத்தை ஒரு சந்தன பேழையில் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றானோ, அதுபோல் உயர் விஞ்ஞான ஞானத்தை ஞானியர்கள் எல்லாம் போற்றி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த விஷயம் இவர்கள் எல்லாம் மறைத்து வைத்திருப்பதனால்தான் இங்கே உலகிற்கு இது விளங்காமல் இருக்கிறது. அதனால் மக்கள் இங்கே மதங்கள் வழியாகவும் சமயங்களின் வழியாகவும் ஒரு வழியை ஏற்படுத்திக் கொண்டு அவற்றின் மூலமாக இங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே, அந்த ஆன்மீகம் தான் உண்மையான ஆன்மீகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையான ஆன்மீகம் அல்ல. ஆன்மீகம் என்ற ஒரு விஷயத்தை நாம் யாரை நோக்கி பார்க்கின்றோம்? பரமன் என்று சொல்லுகின்ற அந்த எம்பெருமான் சிவம் மட்டும்தான். சிவத்தின் ரகசியம்தான் ஆன்மீகம். உலகில் 3 நிலைகள் உண்டு. படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3 நிலை உண்டு. இந்த 3 நிலைகளுக்குள் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இயக்கங்களுடைய ரகசியம் அண்டத்திலும் பிண்டத்திலும் நிறைந்திருக்கிறது. அதான் வள்ளல் பெருமானார் கூறுவார், அண்டம் பிண்டம் இரண்டும் தானாய் பிறங்குகின்ற பெருங்கருணை பெரிய தேவி. அண்ட சராசரத்துக்கும் அதிபதியாக இருக்கின்ற எம்பெருமான் இந்த பிண்ட தேகத்திலும் இருக்கின்றார். ஆனால் அவரை எப்படி அறிய வேண்டும், எதன் வழியாக அறிய வேண்டும் என்ற தன்மையை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். புறமார்க்கங்களின் மூலமாக நாம் அந்த சிவத்தின் தன்மையை அறிந்து உணர முடியுமா? யோசித்து பாருங்கள். சிவத்தை அறியக்கூடிய வழிமுறைகள் உண்டு. 6 வழிகள் இருக்கிறது. அந்த 6 வழிகள் மூலமாகத்தான் அந்த சிவத்தை நாம் அறிந்து உணர முடியும். அதன் பெரியவர் கூறுவார்கள், விண்ட வேத பொருளை என்று வேறு கூற வகையில்லார். கண்ட கோயில் தெய்வம் என்று கையெடுப்பதில்லை. இங்கே அந்த சிவத்தை அறியக்கூடிய 6 வழிகள் இருக்கின்றன. அதில் ஒரு வழி முதலில் என்பது சரீரம். நன்றாக பொறுக்க வேண்டும். 2வது வழி கண். 3வது வழி காது. 4வது வழி வாக்கு. 5வது வழி யோசித்து பார்க்க வேண்டும், மனம். 6வது வழி புத்தி. இந்த 6 தன்மைகள் ஒரு இடத்தில் நிலை பெற்று இருக்கின்றன. இந்த 6 மூலமாகத்தான் நாம் இறைவனை அறிய முடியும், அந்த சிவத்தை நாம் உணர முடியும். இந்த 6 வழிகளும் புறத்திலே எங்கே இருக்கிறது? யோசித்து பாருங்கள். எங்கேயாவது இருக்கிறதா? அண்டத்தில் நிறைந்திருக்கின்ற அந்த எம்பெருமான் இந்த பிண்ட தேகத்தில் நிலை பெற்றிருக்கின்றார். அதனால் நாம் அவரை எங்கே தேட வேண்டும் என்றால் இந்த பிண்ட தேகத்தில் மட்டும்தான் நாம் தேட வேண்டும். அவன்தான் உலகத்தை தோற்றுவித்து அதில் 8000 ஜீவராசிகளை உற்பத்தி பண்ணுகின்றான். அதாவது அனைத்து ஜீவராசிகளும் தோற்றத்திற்கு காரணமாக இருக்கின்றான். தோன்றிய அத்தனை ஜீவராசிகளும் இவ்வுலகில்
ஜீவித்து இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக அவனே அந்த ஜீவராசிக்குள் இருந்து அவைகளை வழிநடத்தி கொண்டிருக்கின்றான். முடிவில், அதாவது ஒவ்வொரு ஜீவராசியும் கடைசி பகுதியான மரண தருவாயில், இந்த உடலை விட்டு உயிர் பிரியும் தருவாயில் நாம் எதனிலிருந்து தோன்றி வந்தோமோ, எதனால் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ, முடிவில் கடைசியில் நாம் அதைத்தான் நாம் சென்று அடைகின்றோம். அந்த சிவம் மட்டும்தான் உலகத்தில் ஒரே பொருள், பரம்பொருள். சிவத்தை தவிர உலகத்தில் வேறு எந்த ஒரு கடவுளும் இல்லை. நன்றாக அறிந்து பார்க்க வேண்டும். இதுதான் சத்தியம். இங்கே உலகத்தில் பல பேர் பலவிதமான தெய்வங்களை இங்கே வணந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தெய்வங்கள் எல்லாம் யார் என்றால் சிவத்தின் தன்மைகள். யோசித்து பாருங்கள். சிவத்தின் தன்மைகள் இந்த உடலே பலவிதமான நிலைகளை கொண்டு இங்கே நமக்கு செயல்பட்டு கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த செயலின் தன்மையை ஒரு மனிதன் உணரும் போதுதான் இப்பிறவி எடுத்த பயனை அவன் முழுமையாக அடைகின்றான். அதற்கு ஞானம் உங்களுக்கு துணை நிற்கும். அதை பற்றி தான் நாங்கள் இங்கே கூறப்போகின்றோம். இன்னும் உலகில் எத்தனை பேர்கள் எப்படியெல்லாம் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கே கூறப்போகின்றோம். அவற்றுடன் நாங்கள் சொல்லுகின்ற விஞ்ஞானத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு உண்மை விளங்கும். இது சத்தியம். நாங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு பதிவையும் நிச்சயமாக நீங்கள் பார்த்தே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் எடுத்த பிறப்பின் ரகசியம், பிறவியின் பயன் என்ன என்பது உங்களுக்கு விளங்கும். உங்களுக்கு விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஐயா, இது சத்தியம். அந்த சிவன் மேல் ஆணையாக உங்களுக்கு நாங்கள் கூறுகின்ற அனைத்து விஷயங்களும் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு நாங்கள் இருக்கின்றோம். அதனால் ஒவ்வொரு சத்தியம் செய்து கொண்டிருக்கின்றேன். உண்மையை உணருங்கள். நீங்கள் உண்மையை உணர உங்களுக்கு தமிழ் துணை செய்யும். தமிழை தவிர வேற எந்த மொழியும் உங்களை ஆன்மீக முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லாது என்பது சத்தியம். அதனால் தமிழ் கூறும் ஞான விளக்கங்களை கண்டு நீங்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் கூறப்போகின்றோம். அதனால் நீங்கள் கண்டு பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.